இந்த ரெண்டு கோஷ்டிகளுக்குமே சிம்ம சொப்பனம் எதிரில் இருக்கக்கூடிய இந்த தாவேக்காவும் நாதாக்காவும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது என்னத்தை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க போய் தான் ஆவாங்க. இலவசங்களை அள்ளி வீசி பார்ப்பாங்க. இவர் 2000ன்னா அவர் 2500ன்னு வந்து நிற்கிறாரு. இவங்க நாங்கள் மடிக்கணினி கொடுத்தோமே அப்படின்னா இவர் ஃப்ரிட்ஜை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாரு. சார், விதவிதமான பெயர்களை சொல்லி மக்களை ஏமாத்தக்கூடியது திமுக அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆமா, ரோட்ல போறவங்க யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாமா? திமுகவும் ஒரு காலத்துல ரோட்ல போற மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு பெரிய கொம்பெல்லாம் முளைச்சிடலாம். நாங்க ரோட்ல போறோமா, வீட்டுல இருக்கோமா, சட்டமன்றத்துக்கு போறோமா, அறிவாலயத்துல உட்காந்துருக்கோமா அப்படிங்கிறது. மக்கள் வாக்களிச்சா கோட்டைக்கு போறோம். மக்கள் வாக்களிக்கலைன்னா எதிர்கட்சி வரிசையில் உட்கார சொன்னாலும் அதுவும் சரிதான். இல்லை அதுவும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் அறிவாலயத்தில் உட்காந்து திரும்ப அரசியல் தான் பண்ணுவோமே தவிர. நீங்க உங்களுக்கு மேல் விழுந்த ஒரு கடமன் இருக்கு, நடிக்கிறதா வேலைங்க. உங்க தலைவர் என்ன பண்ணாரு? ரொம்ப ஓவரா கத்தாத. உங்க தலைவர் என்ன பண்ணாரு? உரிய வயசு 45 வயசுலதான் விஜய் லவ் சீன்ல லிப் லாக் பண்ணிட்டு கிடக்காரு. அதனால அதெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு மனிதன் தன்னை காட்சியில எவ்வாறு வெளிப்படுத்துறது இருக்கு. நீங்க சீமான் அவர்கள் மட்டும் செஞ்சது வந்து அது காதல் அப்படின்னு சொல்றீங்க. அவரை வந்து போடுறது எல்லாருமே வந்து நியூஸ் சேனல்லாம் வந்து பாலியல் குற்றவாளி. அதான் நீங்க தப்பாலாம் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் அப்ப போடுறதுக்கே இந்த மான நஷ்ட வழக்கு போடணும். இருக்க தேர்தல் வேலையில அதை பண்ண முடியல. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர் குளோரியா அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் மேம். அதாவது ஸ்டாலின் அவர்கள் நேற்று தேர்தல் வாக்குறுதிகளை வந்து வெளியிட்டிருந்தாரு. அப்போ வந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன தேர்தல் வாக்குறுதி வந்து கதாநாயகனா இருந்துச்சு, இந்த தேர்தல் வாக்குறுதி வந்து கதாநாயகியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி வெளியிட்டு இருந்தாரு. இதை எப்படி மேம் பாக்குறீங்க? அது எப்படி ஒரே 5 வருஷத்துல பாலினமே மாறிடுச்சு. சரி, ஏதோ ஒண்ணு எப்படி தத்தைக்கா புத்தைக்கான்னு உளறி வந்து ஒரு கவர்ச்சியை கவர்ந்து இழுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. போட்டி ரொம்ப வலுவா இருக்கு. 4 முனை போட்டி அப்படிங்கும்போது 5 முனை போட்டின்னு சொல்றாங்களே. சசிகலா அவர்கள் ஐயோ அப்படி ஒருத்தங்க இருக்காங்கிறதே நமக்கு ஞாபகத்துல கிடையாது. அதனால அதை நம்ம கணக்குல எடுக்க முடியாது. இது 4 முனை போட்டிங்கிறத நம்ம மனசார ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். விரும்புறோமோ விரும்பலையோ 4 முனை போட்டி. அப்போ கடும் போட்டி நிலவுது. திமுக அது வாழ்நாளிலே சந்திச்சிராத ஒரு போட்டி தான் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கவர்ச்சி கதாநாயக பிம்பத்துல ஒரு போட்டி, தமிழ் தேசியமா இயற்கை வேளாண்மை இப்படிங்கிற திட்டங்களோட வரக்கூடிய ஒரு போட்டி, அதே ஒண்ணுக்கொண்ணு சளைக்காம திருடுற 2 கோஷ்டி. இந்த 2 கோஷ்டிகளுக்குமே சிம்ம சொப்பனம் எதிரில் இருக்கக்கூடிய இந்த தாவேக்காவும் நாதாக்காவும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது என்னத்தை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க போய் தான் ஆவாங்க. இலவசங்களை அள்ளி வீசி பார்ப்பாங்க. இவர் 2000ன்னா அவர் 2500ன்னு வந்து நிற்கிறாரு. இவங்க நாங்கள் மடிக்கணினி கொடுத்தோமே அப்படின்னா இவர் ஃப்ரிட்ஜை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாரு. கர்ண கொலை வேற பண்ணுவாராம். சரி, கர்ண தொகை வேற கொடுப்பாராமா எடப்பாடியார். இப்படி எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு இலவசங்களை அள்ளி வீசும்போது தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள அந்த வெற்றியை நோக்கி கதாநாயகி அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்களுடைய ஓட்டை வந்து இவர் அதுதான் சொல்லுவார். நல்லாவே புரியுது. பெண்கள் ஓட்டு வந்து இதுல பெரிய முக்கியத்துவம் பெறும். இன்னும் பெண்கள் வந்து முட்டாள்தனமா சினிமா கவர்ச்சி பக்கம் நிக்கிறதையும் கண்ணால பார்க்க முடியுது. உள்ளூர ஒரு நடுக்கும் எல்லாருக்கும் வரும். எல்லாருக்குமே திமுக தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாலின் மீது ஒரு அதிருப்தியில இருக்காங்க, அதனால இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காரு. ஆமா, கண்டிப்பா எல்லாருக்குமே அதிருப்தி இருக்கு. டாஸ்மாக் வியாபாரங்களால தன்னுடைய தாலி இறங்குறத எந்த பெண் விரும்புவா? டெய்லி அடி உத யார் வாங்க முடியும்? தன்னுடைய பொருளாதாரம் வீணாவதை எந்த பெண் சகிச்சுக்கிட்டு இருப்பா? இப்படி பல கூறுகள் இருக்குது. அதனால பெண்கள் அதிருப்தி, பாலியல் வன்கொடுமை, முக்கியமா பாலியல் வன்கொடுமைகளும் பெருகிட்டு இருக்கனால எல்லாருக்குமே இப்ப வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு அலையிற மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து ஸ்டாலின் ஐயா நேரடியா காரணமா இல்லாட்டியும் அவருடைய ஆட்சி முறை வந்து குற்றவாளிகளுக்கு பயத்தை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவலா பெண்களுக்கு இருக்கனால இப்போ இதை எப்படியாவது கவரணும், பிடுங்கணும், நாம் தமிழர்ல இருந்து கொஞ்சம் பிடுங்கணும், தாவேக்காட்டிலிருந்து பிடுங்கணும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் இந்த அதான் எப்படி அப்படியே கருணாநிதி மாதிரியே பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இவங்க பேர் வைக்கிறதுல கில்லாடி. சார், விதவிதமான பெயர்களை சொல்லி மக்களை ஏமாத்தக்கூடியது திமுக அப்படின்னு வந்து சொல்றாங்க.
ஏம்மா ரோட்ல போறவங்க யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாமா? திமுகவும் ஒரு காலத்துல ரோட்ல போற மாதிரி தான் நாங்க இருந்துச்சு. இப்ப ரோட்ல ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு பெரிய கொம்பெல்லாம் ஏம்மா, முளைச்சிடலாம். நாங்க ரோட்ல போறோமா, வீட்டுல இருக்கோமா, சட்டமன்றத்துக்கு போறோமா, வீட்டுல தான் அறிவாலயத்துல இருப்பீங்க. உட்காந்துருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள் கையில இருக்கு. சரியா? மக்கள் வாக்களிச்சா கோட்டைக்கு போக போறோம். மக்கள் வாக்களிக்கலைன்னா எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார சொல்லி சொன்னாலும் அதுவும் சரிதான். இல்லை அதுவும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னால் அறிவாலயத்தில் உட்காந்து திரும்ப அரசியல் தான் பண்ணுவோமே தவிர நாங்கள் அவசரித்தனம் பண்ண மாட்டோம். யாருமே அவசரித்தனம் பண்ண மாதிரி இல்ல. அவசரித்தனம் பண்ணதுனால தானே எனக்கு என் 1000 அக்கா இருக்கோம், 1000 தங்கச்சி இருக்கோம், நாங்கள் பொண்டாட்டியாகவும் இருந்துக்கோன்னு சொல்கிறாளுங்க. சரியா சொல்றீங்க. அப்புறம் என்ன, அதைத்தான் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அரசியலில் சர்வ சாதாரணமாக போயிடுச்சு இன்னைக்கு. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அந்த தலைவர் கண்டிக்கலை. அந்த தொண்டர்களை இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. அவர் அதை உள்ளூர ரசிக்கிறாரு, அதான் விஷயம். அப்படியெல்லாம் சொல்ல நான் முடியாது. மேல ஒரு ஈர்ப்பு இருக்கிறத, கண்மூடித்தனமா பெண்கள் தன்னை வந்து கனவுலகத்துல தன்னோட வாழ்றத அந்த ஆளு ரசிக்கிறாரு. அதுதான் அது வந்து ஒரு இழிப்பிறவித்தனமான ரசனை தான், வேற என்ன சொல்ல முடியும்? இந்த விஷயத்துக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அரசியல்ல முதல்ல வந்து இழிவுபடுத்துதே வந்து பெண்களை தான் இருக்கு. எந்த கட்சியா இருந்தாலும் பொதுவா பெண்களா இருந்தாலும் இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து குறிவைப்பது வந்து சரியில்லை. ஏன்னா ஒரு பெண் அப்படின்றப்ப நீங்க வந்து ஈஸியா அவங்கள வந்து அவமானப்படுத்துறீங்க, அதுவும் இதை வச்சு அப்படின்ற மாதிரி அவங்க பொதுவான ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. எந்த கட்சியா இருந்தாலும் பெண்களை அவதூறா ஏன் பேசுறீங்க, நாங்க ஆண்கள் அந்த மாதிரி பேசுறோமா அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. கொஞ்சம் அவங்க கட்சியில ஒரு முன்னாள் பொதுச் செயலாளராக இருந்தவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட மகளிர் அணி செயலாளரை என்னென்ன இம்சப்படுத்தணுமோ அவ்வளோ இம்சையும் படுத்துறாரு. சரியா? அந்த பிள்ளை கிட்டத்தட்ட 3 பக்கத்துக்கு கம்ப்ளைண்ட் எழுதி டாப் டு பாட்டம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கா அவங்க கட்சியில். இன்னும் நடவடிக்கை எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுகுது. சார் அதுதான் சார், அவங்க வந்து ஒரு கட்சியை குறிப்பிட்டு பேசல. பாரு, இந்தம்மா அந்த கட்சியில தானே இருக்கு. அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் அந்த பிள்ளையும் சொல்லியிருக்கு, அந்த பிள்ளைகிட்டையும் சொல்லியிருக்கு, நைனா நாயந்திரன்ட்ட சொல்லியிருக்கு, எல்லாத்திட்டையும் சொல்லி, இன்னும் இவங்க கேசவ நாயத்திட்ட சொல்லி, அவங்க இவர் அண்ணாமலைகிட்டையும் சொல்லி, இவங்க எதுவும் நடவடிக்கை எடுக்கலைன்னு அமித்ஷாவுக்கும் பிரதமருக்குமே அனுப்பிச்சிருக்கு, நட்டாவுக்கும் அனுப்பிச்சிருக்கு. புரியுதா? எல்லாம் அனுப்பிச்சு இதெல்லாம் நெட்டில் வந்துருச்சு இப்போ. அதனால அந்த பிள்ளை பேரு ஃபோட்டோவோட வந்துருச்சு. அதனால யாரும் இனிமேல் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான கட்சி தான் அது. நேத்திக்கு சுப்பிரமணிய சாமி பேசியிருக்காரு. சுப்பிரமணிய சாமி சீனியர் பொலிட்டீஷியன் இன் தமிழ்நாடு, பாரதிய ஜனதா கட்சியிலையும் சீனியர். அவர் என்ன சொல்கிறாரு, இவர்கிட்ட போய் பிரதமர்கிட்ட போய் 3 பெண்கள் போய் படுத்தவர்களுக்கு தான் எம்பி சீட்டு அப்படின்னு அவரு பச்சையா டெல்லியில நேத்து பிரஸ் அததான் சார் கேள்வி கேக்குறாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதுக்கு சுருங்குது. தான் பிரதமர் ஒரு பெண்ணை வந்து நீ அது பெண்ணு யார் சொன்ன, நீயா பெண்ணுன்னு வச்சுக்கோ. சார் அவங்க ஒரு பெண் தான் சார். அப்படியா? வந்து நம்பலாமா? நம்ம ஆளுநரா இருந்தவங்க அவங்க. அவங்களையே நீங்க வந்து அவதூறா வந்து, அதாவது நாங்க திமுக சொல்லல, அவங்க கட்சியில இருக்க அவங்க மகளிர் அணியே சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கட்சியில இருக்க அவருக்கு சீனியரா யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சுப்பிரமணிய சுவாமி நேத்திக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, ப்ரெஸ்லேயே கொடுத்துட்டாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பிரதமருடைய யோக்கியதை இப்படி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இவந்தம்மா மூடி மறைக்க பார்க்குது. இந்த மாதிரி வார்த்தையை சொன்னால் மாத்திரம் மூடி மறைச்சிட முடியுமா? ஏம்மா இங்கே பாருமா, ஒரு விஷயம்மா, ஆற்று தண்ணிக்கு வேணா டேம் கட்டலாமா, சரியா? ஓட தண்ணிக்கு எந்த டேம் கட்ட முடியாது, அது பொத்துக்கிட்டு ஓடிடும் ஒரு பக்கத்தில். புரியுதா? ஆகையினால இதெல்லாம் உண்மை வெளியில வந்துடும். இதை வந்து ரொம்ப இந்த நாரி போய் கிடக்கிறது பாரதிய ஜனதா நம்பர் 1. நம்பர் 2 ரெண்டாவது திமுக இல்ல. ரெண்டாவது நான் சொல்லிடுவேன், நான் மாப்பிள்ளைக்கு அதை சொல்ல வேண்டாமேன்னு தான் பேசுறேன். அதை கோர்ட்ல உத்தரவு போட்டாங்க பேசக்கூடாதுன்னு, அதனால பேசுவீங்க பாவமா. அது வந்து காதல் வாழ்க்கை, அது வந்து அவசாரி வாழ்க்கை கிடையாது, அது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடியது. சரியா? ரெண்டாவது தாவேகா. புரியுதா? இந்த கட்சிகள்ல தான் இந்த மாதிரி சில்மிசம் எல்லாம் நடக்கும். ஆனா அதிகப்படியா நடக்கிறது திமுகல. ஏதாவது ஒண்ணு சொல்லு, எவனாவது ரேப் பண்ணா அதை பண்ணா ஈடுபட்டது
பண்ணதே திமுக ஒரு நிர்வாகி தான். 2 வயசு சமீபத்துல வந்து குழந்தைய மாவட்ட இது இளைஞர் அணி செயலாளர் ஒருத்தர் வந்து 2.5 வயது குழந்தைய வந்து ரேப் பண்ணி கொண்டிருக்காரு. இந்த மாதிரி வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் திமுக அதெல்லாம் எங்க நிர்வாகிகள் மீதுதான் கட்சிக்காரங்கிற இருக்கு. போர்வையில் இருக்கக்கூடிய கயவர்கள் அதெல்லாம் கிடையாது எங்க கட்சியில. அந்த அதெல்லாம் பரம்பரை நிர்வாகின்னு இவ்வளவு ஏன் தூரம் சொல்லிக்க? சொல்றாங்க. அந்த ஆமா. பரம்பரையில இருக்கக்கூடிய இளம் வாரிசு அத்தனை மாடலிங் பெண்ணோட இருக்கக்கூடிய புகைப்படங்கள் தாராளமா வந்திருக்கு. அதனால ஏன் அவர் இவங்க நடிகருங்க? அவங்களுக்கு குறைச்சவங்க மேடம் கிடையாது. மேடம் மேடம் அவர் நடிகரு, ஆமா. எல்லா பெண்களோடையும் நடிச்சாரு. அதனால அவங்க கூட இருக்காங்க, கட்டி பிடிக்கிறாங்க, நான் இளம் முதல்ல ஒரு வாரிசு scene நடிக்கிறாங்க. இளம் வாரிசு நீ யார வேணாலும் சொல்லு. இந்த நிதி அவர்கள் எதை- சொல்றேன். எந்த நிதியா நான் இருந்தா முளைச்சு என்ன? 3 இலை விடுறதுக்கு முன்னாடியே இந்த அவங்க பாரு, அப்படிதான் இருக்காங்க. மாடலிங்ல எல்லா பெண்களோடையும் தான் போறாங்க வர்றாங்க, ஜட்டி அது போட்டு வேற போறாங்க, மாதிரி போறாங்க. நெருக்கத்துல இருக்காங்க. அவர்களும் அதை செய்யும் பொழுது நீங்க வந்து தவறா நான் இது சித்தரிக்கிறீங்களே. வந்து இங்க மாடலிங், இருக்குதுன்னு தான் நம்ம இது சொல்றோம். தொழில். பாஜக யோக்கியம்னு நம்ம சொல்லல. ஆமா, இங்க அதே பாரு, மாதிரி இங்க மாடலிங்கிறது என்ன? மாடலிங்கிறது இப்ப இந்த நீங்க காலத்துல என்ன தொழில் சேவை ஆயிடுச்சு. சேவை அப்ப அந்த தொழில்ல வந்து இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து ஜட்டி போட்டு அந்த போறாங்க, 2 பீஸ்ல போறாங்க. அதுக்கு ஒரு கூட ஒரு ஆணு அந்த மாதிரி ஜட்டி போட்டு கூட போறான் வர்றான், பாக்குறோம், டிவியில பாக்குறோம். இல்ல இது வந்து கிட்டத்தட்ட நடைமுறைக்கு வந்துருச்சு. இத நான் சொல்ல வரல. திமுக இது தொந்தரவு பண்றது கொடுக்கறது. நடைமுறைக்கு ஆமா, அப்படின்னு அவங்க வந்துரும். பண்றதெல்லாம் நடைமுறை நாங்க கிடையாது. பண்றது இல்லம்மா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பெரிய சேவை புரியக்கூடிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க. 50 ஆண்டு காலம் மாறி மாறி சேவை வேற புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களோட வேலை நடிக்கிறதா? நடிச்சுட்டு வந்து முதல்வர் ஆகணுங்கிறது தான் உங்களோட முதல்வருக்கான தகுதியா? நீங்க நல்ல ஒரு சேவை குடும்பம் இல்லைன்னா நல்ல ஒரு கட்சி குடும்பத்துல பிறந்தீங்க, மக்களுக்காக நீங்க இருக்கீங்கன்னா நீங்க நடிக்க போகணுமா, உட்காந்து சேவை செய்யணுமா? எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு என் பிள்ளைகளுக்கோ யாருக்கும் உங்களுக்கோ கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிறவியிலே கிடைச்சிருக்கு. பிறப்பின் அடிப்படையிலே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க அதை எப்படி பயன்படுத்தணும்? அந்த அம்மா என்னடான்னா படம் எடுத்துட்டு திரிவாங்க. இந்த அம்மா கோயிலா ஏறிட்டு சாபம் விழுந்துடக்கூடாது சாமி, எங்களை சாபத்துல இருந்து காப்பாத்தி, என் புருஷன் மாமனார் செய்யற அயோக்கியத்தனத்துல இருந்து எங்களை காப்பாத்திருன்னு அந்த அம்மா கோயிலா போவாங்க. இவங்க படம் எடுத்துட்டு திரிவாங்க, இவங்க நடிப்புக்கு போவாங்க. அவர் நடிப்பு முடிச்சுட்டு வந்து துணை முதலமைச்சரா வந்து விளையாடிட்டு இருப்பாரு. என்ன கணக்கு? நீங்க உங்களுக்கு மேல் விழுந்த ஒரு கடமன் இருக்கு, நடிக்கிறதா வேலைங்க? நடிக்க போயிட்டு பிறகு நாங்க நடிக்க போறோம் தலைவர் என்ன பண்ணாரு? ரொம்ப ஓவரா கத்தாத. உங்க தலைவர் என்ன பண்ணாரு? என் தலைவர் நடிச்சதை போய் பாருங்க. அவர் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணி நடிச்சிருப்பாரு. அதுல வந்து சமூக அக்கறையோட பேசியிருப்பாரு. 3 படம் நடிச்சாலும் 3 படமும் வந்து சமூக அக்கறையோட இருக்கும். அதுல அவர் ஏதாவது இழிவான ஒரு காட்சியில நடிச்சாருன்னு காட்டுங்க பாப்போம். அவருக்கு வயசு 62 வயசு ஆச்சு. அதனால 62 வயசுல நடிக்கல, 45 வயசுல நடிச்சது. 45 வயசுமே அது லவ் சீனுக்கு உரிய வயசு. 45 வயசுலதான் விஜய் லவ் சீன்ல லிப் லாக் பண்ணிட்டு கிடக்காரு. அதனால அதெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு மனிதன் தன்னை காட்சியில எவ்வாறு வெளிப்படுத்துறாங்கிறது இருக்கு. நீங்க என்ன கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறீங்கன்னு இருக்குது. அவர் நடிகையோட உருள்ற காட்சி இருக்காது. அவர் சமூக அக்கறையோட பேசுற காட்சி தான் அதுல இருக்கும். அதனால அதை ஒப்புமைப்படுத்தாதீங்க. அது வந்து சமூக மாற்றத்துக்காக. உங்க தலைவர் தங்க இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த தாவேகா பெண்களை இழிவுபடுத்துறாதீங்க அப்படின்னு தமிழிசை அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா, நான் கேக்குறேன், ஒரு பெண் பொதுவாவே சொல்றாங்க, தாவேக்கான்னு பொதுவா சொல்றாங்க. அவங்க வந்து எதுவுமே குறிப்பிடல. ஆனா இததான் வச்சு சொல்றாங்கன்னு நமக்கு நல்லா புரியுது. ஆனா நான் ஒரு கேள்வி கேக்குறேன், ஒரு பெண் திருடிட்டா, அவ பெண்ணாக இருப்பதுனாலே அவளை திருடின்னு சொல்லக்கூடாதா? இல்ல, அந்த ஒரு பெண்ணை மட்டும் நீங்க குறிப்பிட்டு பேசினா பரவாயில்ல. இந்த கட்சியில அதாவது இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ற எல்லா பெண்களும் அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஊடகத்துல பெரும்பான்மை அப்படிதானே பேசிட்டு இருக்கீங்க. அங்க நல்ல விதமா பேசுற ஒரு பெண்ணையும் காட்ட முடியலையே. வந்து கொலை பண்றாங்கன்னா அவருதான் கொலையாளியா ஆக முடியும். அவர் கூட இருக்கவங்களும் சேர்ந்து கொலையாளியும் நம்ம குறிப்பிட முடியாது இல்லையா? ஒரு குடும்பத்துல ஒரு ரெண்டு ரவுடி இருக்காங்க, 10 பேர் கொண்ட குடும்பம். 2 ரவுடி இருக்காங்கன்னா வெளியில அந்த குடும்பமே அப்படிதான் பேசுவாங்க. இது வழக்கம். ஆனா 8 பேர் நல்லவங்களா தானே இருக்காங்க. அந்த 8 பேர் நல்லவங்கன்னு சொல்லவும் செய்வாங்க. ஆனாலும் திரும்ப அந்த வீட்டுல அட்டூழியங்கள் நடக்கும் போது பெரும்பான்மை ஏதோ அததான் பேசும். நம்முடைய மூளை அப்படி பழக்கப்பட்டது. அதாவது ஒரு அரசியல்ல பெண்களை இழிவுபடுத்துறது வந்து அப்படிதான் பேசுவாங்க. ஒரு கட்சியின் தலைவர் ஒரு சமூக குப்பையா நடந்துக்கிறாரு, மனைவி ஆயிட்டோன்னு சொல்லும் போது அமைதியா இருக்கிறாரு, இன்னொரு நடிகையோட வந்து அதாவது கேளிக்கைகளுக்கு போறாரு, ஒரு தன்னை பார்க்க வந்தவனுக்கு வீட்டுல போய் நிக்க மாட்டேங்கிறாரு. இப்படி எங்க நிக்கணுமோ அங்க நிக்க மாட்டேங்கிறாரு, எங்க போய் கூத்தடிக்கணுமோ அங்க கூத்தடிக்கிறாரு. இதை விரும்புகின்ற ஒரு விசிறி கூட்டமே தப்புன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க சீமான் அவர்கள் மட்டும் செஞ்சது வந்து அது காதல் அப்படின்னு சொல்றீங்க. அவரை வந்து போடுறது எல்லாருமே வந்து நியூஸ் சேனல் எல்லாம் வந்து
பாலியல் குற்றவாளி அதான் நீங்க தப்பாலாம் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் அப்ப போடுறதுக்கே இந்த மான நஷ்ட வழக்கு போடணும். இருக்க தேர்தல் வேலையில அதை பண்ண முடியல. எப்படி நீங்க தப்பா ஒண்ணு சொன்னீங்கன்னா வந்து அவங்கள வந்து இந்த மாதிரியான ஒரு பேசினாரு. அப்போ இது வந்து இவர் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால தானே அவங்களுக்கு சப்போர்ட். பாலியல் குற்றவாளிங்கிறது விரும்பாம, அதாவது பாலியல் வன்புணர்வு செஞ்சு குற்றவாளியா இருந்தாதான் பாலியல் குற்றவாளி. 2.5 வயது பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க, அந்த பெண் வந்து ரோட்டோரத்துல போய் நம்ப வச்சு ஏமாத்துறதும் இதுல தானே செய்யணும். நம்ப வச்சு இவரு ஏமாத்தினாருன்னு என்னது? அந்த பொண்ணு ஓடி போயிருப்பா, அந்த பொண்ணு விட்டுட்டு போயிருப்பா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ப வச்சு வழக்கு தொடர்றாங்க இல்லையா? எப்படி கல்யாணத்துக்கு பிறகு ஒருத்தனுக்கு கல்யாணத்துக்கு பிறகு வழக்கு தொடர்றதுக்கு பேரு அந்த பெண்ணோட தப்பா இதோட தப்பா? அந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இல்ல, கல்யாணத்துக்கு பிறகு குற்றச்சாட்டே வச்சாங்க. அவருக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் அவங்க வீதிக்கே வர. அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இல்லையே, ஊரறியதான் கல்யாணம் பண்ணாரு. அந்த அம்மா ஓடி போனதுக்கு என்னமா பண்ண முடியும்? நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே சிறையில இருக்கிறாரு, நீங்க பாட்டு கர்நாடகா போயிட்டீங்க, இவர் வெளியில வராரு, அவருக்கு இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு அமைப்பு ஆரம்பிக்கிறாரு, அந்த பயணத்துல இன்னொரு வாழ்க்கை அமையுது, கல்யாணம் பண்ணிட்டு போறாரு. அவர் வெளிச்சு கல்யாணம் பண்ணல, ஊரறிய கல்யாணம் பண்ணாரு. இது எனக்கு ஒப்புமைப்படுத்தி பாருங்க. நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நான் வந்து இதே மாதிரி ஒரு வாழ்க்கையில இருந்து வேற ஒரு கல்யாணத்துக்கு போன பிறகு பழைய காதலன் வந்து இப்ப வந்து நின்னா ஏற்புடையதாகுமா? காதலும் பிரிதலும் சகஜமா இல்லையா? அதுக்கு 1008 காரணம் இருக்கலாம். அப்ப இந்த உலகத்துல காதல் படி பிரிஞ்சவங்க எல்லாம் பாலியல் குற்றவாளியா? அப்படி பார்த்தா கருணாநிதி பாலியல் குற்றவாளி, ஸ்டாலின் அவர்கள் பாலியல் குற்றவாளி, உதயநிதி குற்றவாளி, எம்ஜிஆர் குற்றவாளி, ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி, இப்படி எல்லாரும் குற்றவாளின்னு சொல்லிட்டு போகலாம். வந்து வழக்கு போடல, என்ன ஏமாத்த வழக்கு தப்பா போட்டதுக்காகவே. அப்படின்னா வழக்கு உண்மையா இருந்தா இன்னைக்கு வந்து அவர் மேல நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. வழக்கு தப்பான வழக்கு, இது வழக்கு சரியான வழக்கா இருந்தா மன்னிப்பு கேட்கணும்ல. மன்னிப்பு எதுக்கு கேட்க சொல்லியிருந்து? வாழ்க்கையை ஏமாத்திட்டீங்க, மன்னிப்பு கேளுங்க சொல்லி இருந்து. அழகா வார்த்தையில சொல்லி இருக்கு, வார்த்தைகளை விட்டுட்டீங்க. அதுதான் அவதூறு ஏன் பேசினாரு? அவரை பாலியல் குற்றவாளின்னு, காதல் வாழ்க்கை பாலியல் குற்றம் கிடையாதுங்க. பாலியல் குற்றவாளின்னு சொன்னனாலதான் அவரு நல்லா திருப்பி சொல்லணும். என்ன குற்றவாளி நீங்கன்னா, என் கூட இன்பமா இருந்தவளுக்கு பேரு என்னன்னு கேட்டாரு, சரியான கேட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? நான் பாலியல் குற்றவாளினா என்னோட இணைஞ்சிருந்தவங்களும் பாலியல் குற்றவாளின்னு தானே அர்த்தம். இது நியாயமான கேள்வி தானே. இது எப்படி தப்பான கேள்வி ஆகும்? இருந்தாலும் நீதிமன்றம் 2 பேருமே மாத்தி பேசுனதுக்கு மன்னிப்பு கேளுங்கன்னு தான் சொல்லிச்சு. நீங்க குற்றம் புரிஞ்சிட்டீங்க, நீங்க ஏமாத்திட்டீங்க, நீங்க பாலியல் குற்றவாளி, அதனால மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல. இப்போ வந்து தாவேக்காவை குறிப்பிட்டு சொல்றதுக்கு காரணம், நீங்க எந்த ஊடகத்துல எடுத்தாலும் பெண்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு மோகத்துல பேசுற மாதிரியே தெரியுது. எல்லா பெண்களும் அப்படி கிடையாது. எல்லாருமே அப்படிதான். சோத்துக்கு ஒரு சோறை எடுத்து பதம் பார்ப்பாங்களா? குழந்தை செத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற அம்மா எந்த மோகத்துல இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ குழந்தைய விட விஜய் பெருசுன்னா அது மோகமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. புருஷனை காட்டிலும் எனக்கு சிரிக்கிறாளே, அதை சொல்லிட்டு புருஷனை காட்டிலும் இவரதான் பிடிக்கும்னு சொன்னதை கூட என்னால ஓரளவுக்கு ஜீரணிக்க முடியுது. விளையாட்டுக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்கன்னு கூட விட்டுறலாம். ஆனா பிள்ளைய இறந்த துயரத்தை விட விஜயை பார்த்தது பெருசுன்னு சொன்னது எவ்வளவு பெரிய மோகத்தோட ஒரு வெளிப்பாடு. அப்படி இருக்கும்போது அது எத்தனை வயசு? எல்லாரும் 45 வயசு 50 வயசு என் வயசு பெண்கள் சொல்லும் போது என்ன பக்குவத்துல நீங்க இருக்கீங்க? அப்ப கனவுலகத்துல எல்லாரும் வந்து ஒரு கட்சினர்னா 1-2 பேர் அப்படி இருக்கதானே செய்வாங்களா? கதறி அடிச்சுட்டு ஒருத்தரை மிதிச்சுட்டு போகும்போதே எல்லாரும் அப்படிதானு தெரியுது. வீட்டு வேலையை விட்டுட்டு பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, திருப்பி இன்னொரு கூட்டம் நடக்குது. குழந்தைய தூக்கிட்டு வராங்க, பத்திரிகையாளர் கேட்கறாங்க, எம்மா உங்க கட்சின்னு சொல்லிடுச்சு, பொதுவாகவும் ஒரு என்னது இருக்கு, இங்க வந்தா குழந்தைகளுக்கு பாதிப்புன்னு இருக்கு, ஏற்கனவே 2-3 குழந்தைய செத்துடுச்சு, கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு போட்ட பிறகு கூட, அதாவது சுற்றறிக்கை போட்ட பிறகு கூட வரீங்களே, உங்களுக்கு குழந்தை பெருசு இல்லையா? குழந்தை பெருசு இல்லை அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நாங்க விஜய் தான் பார்க்கணும்னு. அப்போ அந்த கூட்டம் முண்டி அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த விகிதத்தை எல்லாரும் மனசுக்குள்ளேயும் போய் நீங்க குறிப்பெடுக்க முடியாது. ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன செய்யும் தெரியும். நாம் தமிழருக்கு கூடுகின்ற கூட்டம் உணர்ச்சி பூர்வமானதா, இனப்பூர்வமானதா? விஜய்க்கு கூடுகிற கூட்டம் என்னன்னு அரசியலே பார்க்காதவங்களுக்கும் தெரியும். அப்புறம் எப்படி நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கா போய் கேட்க முடியாது. விகிதாச்சாரங்கிறது, பெரும்பான்மைங்கிறது மேலோட்டமா பொதுவா எது நிறைய தெரியுதோ அதை வச்சுதான் அது வந்து அளவிடப்படும். அப்படி பார்க்கும்போது அது ஒரு மோகத்துலதான் ஓடுது, அது ஒரு கனவுலகத்துல வாழுது, தன்னுடைய கனவு நாயகனை பாக்குற வெறியில போகுது. அதனால அந்த கட்சியில் உள்ள பெண்களை சொல்லும் போது அதுக்கு வலிக்கவோ துடிக்கவோ வேண்டிய அவசியமே கிடையாது. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 70,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.